பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறி நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட அல்ஜீரியாவை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளி ஒருவரின் நாடு கடத்தல் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அவர் செய்த ஒரு வீர செயலை பாராட்டி அவருக்கு பிரான்சில் வசிப்பதற்கான குடியிருப்பு அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அல்ஜீரிய நாட்டை சேர்ந்த மாக என்ற அந்த இளைஞர் கடந்த 2016ஆம் ஆண்டு பிரான்சுக்குள் நுழைந்துள்ளார். அவர் 2017ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து அங்கு முடித்திருத்தும் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். 2020ஆம் ஆண்டில் அதே நிறுவனத்தில் நிரந்தர வேலை ஒப்பந்தம் பெற்றுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மெசோன் மாவட்ட நிர்வாக அதிகாரி இவருக்கு பிரான்சில் தங்க அனுமதி மறுத்ததுடன் 30 நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அவர் மேன்முறையீடு செய்தபோது 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிர்வாக நீதிமன்றம் அவரது கோரிக்கையை நிராகரித்தது. இந்த இளைஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 2023ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. இவரது ஒட்டுமொத்த குடும்பமும் உறவுகளும் பிரான்சிலேயே தங்கியிருப்பதால் அவரது வழக்கறிஞர் மூலம் இந்த குடும்ப சூழல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பொது இடத்தில் ஒருவர் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலை இந்த இளைஞர் தைரியமாக தடுத்து உதவினார். கடந்த 21ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த வெர்சாய்ஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இளைஞரின் வீர செயல் மற்றும் குடும்பச் சூழலை கருத்தில் கொண்டு அவரை நாடு கடத்த உத்தரவிட்டது தவறு என்று தீர்ப்பளித்தது. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் அவருக்கு வேலை செய்ய அனுமதிக்கும் 1 வருட குடியிருப்பு சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.